அன்புசால் மாணவர்களே, அருமை பெற்றோர்களே, வணக்கம். இது கேர் அகாடமி முத்தமிழ் செல்வன். இந்த நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு நம்ம எதிர்பார்த்தபடி ரிசல்ட் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரலும் கிடைக்கும். இந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாமினேஷனுடைய முடிவுகள் வந்து வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் போகாம டிலே ஆயிருக்கு. இதுக்குள்ள என்ன காரணம்? நிறைய செய்திகள் வருகின்றனவே. குறிப்பா நார்த் இந்தியாவில் வந்து ரிசல்ட்ல குளறுபடிகள் சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? ரீ எக்ஸாமினேஷன் வாய்ப்பு உண்டா, இல்லை ரீவேல்யூஷன் நடக்குமா? இப்போது போன்ற கேள்விகள் வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே இருக்கும். குறிப்பா இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சூழல் பத்தி உங்களுக்கு விளக்கவும், குறிப்பா எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரலாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு ஒரு அசம்ஷன் வரத்துக்கும், நீங்க வந்து ஃபர்தரா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆகிறதுக்கு வந்து கேர் அகாடமியோட பங்களிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது, இதுதான் இந்த காணொலியோட நோக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கங்க, இந்த எக்ஸாமினேஷன் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். இட் இஸ் நாட் சோ ஈஸி எக்ஸாமினேஷன். ஆனா நார்த் இந்தியாவில் வந்து சில இடத்துல எக்ஸாமினேஷன் வந்து 2 மணிக்கு பதிலாக 2:05க்கு ஸ்டார்ட் பண்ணாங்களாமா. இந்த 5 நிமிடம் தாமதமாக ஸ்டார்ட் பண்ணதுனால எங்களுக்கு போச்சுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் மார்க் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சும்மா அது மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க. பட் அது பார்க்குறப்ப 1563 பேர் பக்கமா வந்து இந்த டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் நீட் எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி கிரேஸ் மார்க்லாம் கொடுத்தது கிடையாது. கோர்ட் உத்தரவுங்கிற பேர்ல பண்ணியிருக்காங்க. அதனால ஏற்பட்ட குளறுபடிகள். 630 மார்க் வாங்கினவங்களுக்கு, குறிப்பா பிசிக்ஸ்ல தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறோங்கிற பேர்ல 630 720 ஆக்கினதான் நிறைய எவிடன்சஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை எங்கன்னா, அந்த 1563 பேர் பக்கமா அந்த ஒரு எத்தனை தேர்வு மையங்கள்ல எக்ஸாமினேஷன் டிலே ஆச்சோ அங்க. அதனால எக்ஸாமினேஷன் ரீ எக்ஸாமினேஷன் வருமா அப்படின்னா, ரீ எக்ஸாமினேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21 லட்சம் பேர். என்டையர் இந்தியா பூரா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால கோர்ட் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து எக்ஸாமினேஷன் கட்டாயமா டிலே ஆகும். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலுமே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு குரூப் போயிருக்காங்க. திருப்பி அதோடைய இம்பாக்ட் வரும். பார்லிமெண்ட்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இது ஒரு ஒரு கொஞ்சம் ஏறத்தாழ ஒரு மாசம் 1.5 மாசம் வரலும் கூட டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ரைட் சார். அப்ப அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்யறது? நாங்க வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்றதா? நம்ம ஓரளவு தோராயமா இப்ப நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் மெடிசன் கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து பிடிஎஸ் கிடைக்கும், யாரெல்லாம் பேராமெடிக்கல் கோர்சஸ் போகலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க முடிவெடுப்பதற்காகவும், அடுத்த கட்ட நகர்வு ஒரு சிலர் வந்து சார் நான் வந்து இந்த நீங்க எவ்வளவு சொல்லியும் கூட பயாலஜில நாங்க வந்து மார்க் பயாலஜி மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசினாங்க. நாங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நாங்க வந்து சரியா பண்ணல. ஆனா 400 மார்க் வந்திருக்கு, 450 மார்க் வந்திருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் நாங்கள் படிச்சிருந்தோம்னா நேரம் எங்களுடைய மார்க் வந்து 150 மார்க் வந்திருக்கும். குறிப்பா 7.5 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பல முறை நம்ம எடுத்து சொல்லியும் கூட அந்த பயாலஜி தாண்டி அவங்க திங்க் பண்ணல. பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து நேம் சேக்ல வந்து 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் அடிச்சோட இம்பாக்ட் இதுல வந்து பயாலஜில வந்து 300 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல ஒரு 100 180 மார்க் வரலும் வந்திருக்காங்க டோட்டல் ரெண்டு சேர்த்து. அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுமே டாப்ல வந்திருப்பாங்க. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இன்னொரு ஒரு வருஷம் ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப என்ன ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறது ஒரு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மூலமா சொல்றேன். இதுல உங்களுக்கு எது ஆப்டானதை நீங்க தேர்ந்தெடுங்க. ஆஸ் எ டைரக்டர் நான் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கட்டாயம் பண்றேன். இப்ப இந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் பாருங்க. ஸோ உங்க ஃபியூச்சர் நீங்க பிளான் பண்ணுங்க. கேர் அலாங் வித் யூ டில் யூ ரீச் யுவர் சக்சஸ். ஓகே, நீங்கள் வெற்றி பெறும் முறை கேர் உங்களுடன் பயணிக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இது நம்ம ஹையர் எஜுகேஷனை பத்தி நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கெல்லாம் நைட்டு 11 o'clock வரலும் படிச்சு காலையில நைட்டு சொன்னதெல்லாம் கேட்டதுனால இந்த வருஷம் வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்கு. குறிப்பா உழைப்பு இந்த இடத்துல மதிப்பெண்களாக மலர்ந்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துல சூப்பரா இருக்கு.
ஸோ போன வருஷம் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து 600+ இருந்துச்சு. இந்த வருஷம் 700+ பிளான் பண்ணியிருக்கோம். தருண், நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் முதல் 10 இடத்துல வந்தாங்களோ அவங்க தான் வந்திருக்காங்க. குறிப்பா தருண் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ், 4th பிளேஸ், 5th பிளேஸ் வந்து இருந்தா அப்படி. அவர் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ல டக்குன்னு ஒரு அடி மேல வந்துட்டா அப்படி. இவர் 7.5 கேட்டகரியில் வரதுனால இவர் வந்து 638 ஸ்டேட் டாப்பர்ல முதல் 5 இடங்கள்லயோ அல்லது முதல் 10 இடங்கள்லயோ வரது வாய்ப்பு இருக்கு. டென்டேட்டிவா முதல் 5 பிளேசஸ்ல வரது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தர்மபுரியில ஒருத்தரும் இதுல வந்து சேலத்துல 2 பேர் இருக்காங்க. அதனால தம்பி வந்து ஸ்டேட்ல 4th பிளேஸ் அல்லது 5th பிளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2வது வந்து நம்ம விஜித், இவர் 636 எதிர்பார்க்கப்பட்ட தம்பி. நெக்ஸ்ட் வந்து லோகேஸ்வரன் 635. நெக்ஸ்ட் வந்து ஹரிகரன், இவர் 7.5ல வர்றதுனால இவரும் இந்த ஸ்டேட் ரேங்க்ல வராரு. நெக்ஸ்ட் வந்து கவியரசன் 608. நெக்ஸ்ட் வந்து அபிநயா, ஜனனி, சிவசுப்பிரமணியன், ஜோதிகா, கருப்பையா, ஸ்ரீ துர்கா, இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து 7.5ல இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் உங்க எல்லாத்துக்குமே அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். ஒரே ஒரு பாப்பா வந்து கிராஸ் கோர்ஸ்ல வந்து 431 எடுத்திருக்காங்க. இவங்க வந்து கிராஸ் கோர்ஸ்ல எடுத்த ஹையஸ்ட் மார்க் இந்த பாப்பா. ஒரு தகவலுக்காக இந்த வருஷம் படிச்சதுல 2 பேர் ஸ்டேட் டாப்பர்ஸ் வராங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் 600, 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் 500 வராங்க. 400 மார்க் 52 பேர் வராங்க. ஸோ போன வருஷம் கட் ஆஃப் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு 35 to 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நமக்கு வந்து மெடிசன் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பட் தமிழ்நாடு பூரா ஒரே கட் ஆஃப் மார்க் நிறைய பேர் வரும் பட்சத்தில் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ சார் நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, நான் இப்போ கட் ஆஃப் மார்க் கடைசியை காமிக்கிறேன். அதுல அந்த கட் ஆஃப் மார்க்ல உங்க மார்க் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அது எம்பிபிஎஸ் வருமாங்கிறது நீங்க பிளான் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் வர முடியாதவங்க நிச்சயமா பிடிஎஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? பிடிஎஸ் வந்து அடுத்த ஆல்டர்னேட் நல்லா பயன் பண்ணலாம். இது சார் பல் டாக்டர்னா ப்ரொஃபஷனல் சூப்பரா பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஐஎஸ் கோர்சஸ் இருக்கு. 5 படிப்புகள்ல 4 வந்து நீட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணியும், 1 வந்து நேச்சுரோபதி மட்டும் +2 மதிப்பெண் அடிப்படையில் இருக்கு. தென் பேராமெடிக்கல் கோர்சஸ். இப்ப நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 21 காலேஜஸ் இருக்கு. நமக்கு வந்து பிரைவேட் காலேஜஸ், சாரி முதல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்றேன். கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து மொத்தம் 37 காலேஜஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜஸ் வந்து 21. இது ரெண்டுமே நீட் எக்ஸாமினேஷன்ல வந்துடும். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டால வரும். ஸோ டோட்டலா வந்து 70 காலேஜஸ் டோட்டலாவே இருக்கு. 70ல இந்த 37 + 21 இது ரெண்டுமே நீங்க 7.5 அல்லது கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுமே அதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் நீங்க முயற்சி பண்றோம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டால வரும். பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட்ல போறவங்க தான் அது அந்த வாய்ப்பு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பிடிஎஸ் காலேஜஸ் மொத்தம் 40 இருக்கு. அதுல 3 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ். ஒன்னு சென்னை, இன்னொன்னு கடலூர், 3வது வந்து புதுக்கோட்டை. இந்த 3 தான் பிடிஎஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ். மீதி வந்து 37 காலேஜஸ் வந்து என்னது, அது வந்து பிரைவேட் காலேஜஸ். இதுல கவர்மெண்ட் கோட்டா உண்டு, 7.5 உண்டு. ஸோ உங்க கேட்டகரியில அதுல கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்குவோம். தென் ஐஎஸ் கோர்சஸ் சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ படிப்புகள், அதுல ஆயுர்வேதிக்ல 5 காலேஜ், யோகா நேச்சுரோபதி 4 காலேஜ், யுனானி 1 காலேஜ், சித்தா 10, ஹோமியோபதி 11. ஸோ இது வந்து நம்ம அடுத்த மாற்று ஏற்பாடுகள் எங்களுக்கு வேணும் சார்னு சொல்றவங்களுக்கான ஒரு ஐடியா. ஸோ காலேஜஸ் பார்க்குறப்ப மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த 37 கவர்மெண்ட் காலேஜஸ் சொன்னேன் இல்லைங்களா? இதை நான் உங்களுக்கு வந்து பிபிடியாவை நான் உங்களுக்கு வந்து இது பண்றேன், ஷேர் பண்றேன். 31 காலேஜஸ் இருக்கு. தென் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து மொத்தம் 21, 12 காலேஜஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்து டோட்டலா 21 காலேஜஸ் வந்து நமக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 12 இருக்கு. ஸோ இந்த 21 காலேஜ்லயும் 7.5 உண்டு, கவர்மெண்ட் கோட்டா உண்டு. நெக்ஸ்ட் வந்து 37 காலேஜஸ் பியூர்லி கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ 37 + ஒரு 21, இதுதான் நீங்க வந்து ஒரே சிங்கிள் அப்ளிகேஷன் தான் நம்ம போட போறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பிடிஎஸ் காலேஜஸ் பாக்குறப்ப மொத்தம் வந்து 40 காலேஜஸ் சொன்னேன். அது எந்தெந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டே சொல்லலாம் நம்ம. ஸோ டோட்டலா 40 காலேஜஸ், 40 காலேஜ்ல 3 காலேஜ் மட்டும் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை எம்பிஎஸ் கிடைக்காதவங்க பிடிஎஸ் போலான்னு நினைச்சா நம்ம இந்த 40 காலேஜ் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஓகே சார். சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் பிரைவேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்தவரைக்கும்
33,000 அது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல பாதி. ஓகேங்களா? ஸோ நியர்லி ஒரு 15,000 to 18,000 ருபீஸ் இருக்கும். அது 7.5ல வரக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் உட்பட ஃப்ரீ. அதே மாதிரி 7.5ல பிடிஎஸ் போனா டோட்டலி ஃப்ரீ. பிரைவேட் காலேஜ்ல பிடிஎஸ் சேரணுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி பிசியா இருந்துச்சுன்னா நார்மலா 2.5 lakhs வரும் ஒரு வருஷத்துக்கு. ஹாஸ்டல் நீங்க அங்க சேராம பிரைவேட்ல ஹாஸ்டல் தங்கிக்கணும். ஏன்னா ஹாஸ்டல் அங்க போனா கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்பாங்க. அதுவே எஸ்சி கம்யூனிட்டியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் கன்செஷன் கவர்மெண்ட் தராங்க. அது வந்து ஒவ்வொரு காலேஜ் வித்தியாசப்படும். ஆனால் காலேஜ் நம்ம பிடிஎஸ் சேரணும்னா நீங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கவுன்சிலிங்ல நான் உங்க காலேஜ் எடுக்கிறப்ப எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க தாராளமா கேட்கணும். கேட்டா தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து எம்பிபிஎஸும் பிடிஎஸும். சார் போன வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும்? போன வருஷம் வந்து இது நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ்ல காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம உங்களுடைய மார்க் தெரிவதற்கு முன்னால நீங்க பார்த்ததுக்கு இப்ப பார்க்கறது வித்தியாசம் இருக்கு. ஸோ ஓசியில வந்து போன தடவை 602 வரலும் போச்சு, பிசியில 552, பிசிஎம்ல 538, எம்பிசியில 528, எஸ்சியில 445, எஸ்சி அருந்ததியர்ல 376, எஸ்டில 348. இது போன வருஷம் பொது கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து இதுல வந்து கொஞ்சம் ஹைக் இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு 20ல இருந்து 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 7.5 கோட்டாவில் ஓசியில வந்து குறைஞ்ச மினிமம் மார்க் வந்து 303 வரலும் போச்சு. பிசியில வந்து 271 போச்சு. நான் சொல்றது லோயஸ்ட் கடைசி கவுன்சிலிங். பிசி முஸ்லீம்ல 248, எம்பிசியில 278, எஸ்சியில 240, எஸ்சியில 367, 248. நான் சொல்றது நீங்க இந்த மினிமம் மார்க் தான் பார்க்கணும். கடைசி எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரலும் போச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு 50 மார்க் அல்லது 60 மார்க்கோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகலாம்? ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றது வந்து இங்க மேல இருக்கு இல்லையா, இந்த மார்க்கை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேயா? அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம கேட்டகரி பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து 638 வந்துட்டேன்னா அவர் இங்க வந்துருவாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல வந்து எவ்வளவு ஹைக் ஆகும், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது இந்த வருஷம் முக்கியம். இது போன வருஷத்தோட கட் ஆஃப் மார்க். சரி சார், அப்ப இதை வச்சுட்டு நீங்க உதாரணமா ஒரு 50 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 50 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கேன். லோயஸ்ட் மார்க்ல ஒரு 50 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் போட்டு பார்க்கலாம். ஓகே, சரி சார். நெக்ஸ்ட் இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்றதெல்லாம் எப்படிங்க நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். சார் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பிஏஎம்எஸ் சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சயின்ஸ். ஓகே, டோட்டலா 5 கல்லூரிகள் இருக்கு. அதுல ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ், மீது 4 பிரைவேட் காலேஜஸ். நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு வாய்ப்புகள் எங்க இருக்கு, என்னென்ன ஓப்பனிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து +2 மதிப்பெண் அடிப்படையில யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜஸ், பிஎன் ஒய்எஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து மொத்தம் 4 காலேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஞானியை பொறுத்தவரை ஒரே ஒரு காலேஜ் சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சித்தாவை பொறுத்தவரைக்கும் 9 காலேஜ் இருக்கு. அந்த 9 காலேஜ் பாத்தீங்கன்னா 2 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ், ஒன்று பாளையங்கோட்டையில ஒன்று, சென்னையில் ஒன்று, மீதி எல்லாம் பிரைவேட் காலேஜஸ். ஓகேங்களா? ஸோ நெட்ல போட்டு நீங்க இந்த காலேஜஸோட டீடைல்ஸ் எடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தாராளம் விசாரிக்கலாம். இது இது இந்த இதுல எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இந்த ஐஎஸ் கோர்சஸ்ல யோகா தவிர இது எல்லாமே நீட் அடிப்படையில எக்ஸாம் அட்மிஷன் நடக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு தனி அப்ளிகேஷன், ஐஎஸ் கோர்சஸ் தனி அப்ளிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹோமியோபதி காலேஜஸ் மொத்தம் 11 இருக்கு. அதுல 1 கவர்மெண்ட், மீதி வந்து 10 வந்து பிரைவேட் காலேஜஸ். இது ஹோமியோபதி. ஸோ இது எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் ஈக்குவலான படிப்புகள். 5.5 ஆண்டுகள் படிப்பு, 4.5 வருஷம் காலேஜில் படிக்கணும், 1 வருஷம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ ஹவுஸ் சர்ஜன் சொல்லக்கூடிய பயிற்சி மருத்துவராகும். ரைட் சார். சார் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை அதாவது எம்பிபிஎஸ் என்னால் வந்து எனக்கு ஒரு இந்த வருஷம் நான் ரீரிப்பீட்டர்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு நம்ம வந்து லைஃப்ல செட்டிலே ஆகணும் சார், எனக்கு மெடிக்கல் கோர்சஸ் வேற ஏதாவது சொல்லுங்க நான் சொல்லக்கூடியது இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். இதை பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், பிபிடி விட்டுருங்க. இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து ஸ்பீச் தெரப்பி. ஓகே, இந்த 3 கோர்ஸ் வந்து தேவைப்பட்டா மட்டும் பண்ணலாம். பட் அதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த நர்சிங் விருப்பப்பட்டுச்சுன்னு இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் தரணும். இது வந்து பிஎஸ்சி நர்சிங். இதுக்கு வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன், இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி ஃபியூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன், ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இது எல்லாமே சூப்பர் கோர்சஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே, குறிப்பா
இந்த பிபிடி, இது பிஏ எஸ்எல்பி, இந்த ஸ்பீச் தெரபிக்கு பண்ணதெல்லாம் இந்த கோர்சஸ் நீங்க கொடுக்கலாம். ஓகேயா? இதுக்கு அப்ளிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பியூர்லி +2 மதிப்பெண் அடிப்படையில் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது +2 மதிப்பெண் அடிப்படையில் இருக்கும். இது வந்து பயாலஜில 100 மார்க். நீங்க 100க்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க, அப்படியே எடுத்துக்கங்க. கெமிஸ்ட்ரியில 50 மார்க்கும், பிசிக்ஸ்ல 50. அதாவது வாங்கினதுல பாதி. ஓகேயா? அப்ப பயாலஜில 100, கெமிஸ்ட்ரியில வாங்கினதுல பாதி, பிசிக்ஸ் வாங்கின பாதி கூட்டினீங்கன்னா 200க்கு பொது போட்டியா இருந்துச்சுன்னா 185 பிளஸ், அல்லது 7.5 இருந்தா 165 பிளஸ். ஓகேயா? இது இருந்துச்சு தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது கட் ஆஃப் மார்க் யாராலும் அப்ளை பண்ணலாம். பட் எந்த ரேஞ்ச் வரலாம் கிடைக்கும் அப்படின்னா, நார்மலா பொது போட்டியா இருந்துச்சு 185 வரும் தாராளமா கிடைக்கும். ஓகேங்களா? ரைட் சார். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். 23ஆம் அப்ளிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 21/6 இந்த மாசம். 21ஆம் தேதி 5 மணி வரை நீங்க அப்ளை பண்ணலாம் பேராமெடிக்கல் கோர்சஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். சார் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நான் எப்போ சார் அப்ளை பண்றது அப்படின்னா, கோர்ட்ல கேஸ் நடக்குது. இது பார்லிமெண்ட்லயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் 10 to 15 டேஸ் ஆகும். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இன்னும் 10 நாளைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கூட எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கும். ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நடக்கிறது ஆல் இண்டியா கவுன்சிலிங். யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுமோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் தேவை. தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கான வெப்சைட் வந்து tnhealth@tn.gov.in அல்லது tnmedicalselection.net. இதுதான் வெப்சைட்டு. இதுவும் நம்ம ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து கேர் அகாடமியில வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம். அதாவது 10/6 மண்டே அன்னைக்கு காலைல 9:30 ஸ்டார்ட் பண்றோம். ஒருவேளை உங்களுடைய ஃபியூச்சர் பிளானிங் வந்து என்னவான்னு பிளான் பண்ணுங்க. மெடிசன் நல்ல மார்க் 500 பிளஸ் உள்ளவங்க, அதே மாதிரி 450 இந்த 400 பிளஸ் உள்ளவங்க, எம்பிபிஎஸ் போகணும்னு ஆசைப்படுறவங்க, பிடிஎஸ் போகணும்னு ஆசைப்படுறவங்க, அதே போல ஐஎஸ் கோர்சஸ் போடணுங்கிறாங்க. பிசியோதெரபி பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரை நம்ம வந்து கிடைக்கிற வரலாம் நம்ம வந்து அது கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால அது ஒரு சான்ஸா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த முழுமையா நீங்க அதை நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நம்ம கவுன்சிலிங் எந்த அளவுக்கு போகுங்கிறது வந்து கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு வருஷம் மாறும். சரிங்களா? பட் சேஃபஸ்ட் ஜோனுங்கிறது 185 பிளஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் சார். எனக்கு வந்து சார் என்னால வந்து மெடிசன் எம்பிபிஎஸ் தாண்டி வர முடியல. எனக்கு வந்து இந்த வருஷம் நான் போட்ட எஃபோர்ட் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுக்கலாம்னு தோணுதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு வாய்ப்பு தரேன். எப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் ரைட்டுங்களா? ஏன்னா இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து ரீரிப்பீட்டர்ஸ் தான். ஏன்னா 400 மார்க் 350 மார்க் எடுத்தவங்க எல்லாம் நான் வந்து பண்றேன்னு நினைச்சிட்டு பண்றப்ப தாராளம் பண்ணலாம். ரீரிப்பீட்டர் பண்றவங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டு வருஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. படிக்கணும், ஜெயிக்கிற மாதிரி படிக்கணும். அடுத்தது இந்த வருஷம் வந்து நம்ம எப்படி 600 நம்ம டார்கெட் பண்ணோமோ இந்த வருஷம் கரண்ட் இயர் வந்து 700 பிளான் பண்றோம். நல்லா கவனிச்சு பாருங்க. கேர் அகாடமியில வச்சு கடைசி 15 மாடல் எக்ஸாமினேஷன்ல அதே மாதிரி கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாம் யாரெல்லாம் என்ன ரேங்க் வந்தமோ அதே மார்க் சற்றையர் குறைப்பு தான் வந்திருக்கு. 1 or 2 பிளேசஸ் மட்டும் தான் மாறி இருக்கு தவிர அப்படி நீட் எக்ஸாமினேஷன்ல அப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எது நமக்கு வந்து ஸ்கேல் அப்படின்னு சொன்னா நம்ம ரெகுலரா கிளாஸ்ல வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நம்ம எப்படி எப்படி ப்ராக்ரஸ் பண்றோம். உதாரணமா 40 மார்க்கு வச்சோம்னா 35 பிளஸ் வரணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கேர் அகாடமி ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதாவது மனசுல வைராக்கியத்தோடையும் வெறியோட வரவங்களுக்கு கேர் அகாடமி வந்து நிச்சயமா ஒரு வாய்ப்பு கொடுக்கும். குறிப்பா மற்றவங்களுக்கு வந்து 80,000 ருபீஸ், அதாவது 80,000 பிளஸ் டிஎஸ்டி 5000. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யாரெல்லாம் ரிப்பீட்டர்ஸ் பண்றாங்களோ ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து அது 50% ஃபீஸ். 50% ஃபீஸும் டீச்சர்ஸ்க்கான சேலரியும் உங்களுக்கு நம்ம எக்ஸாமினேஷன்ல நம்ம வந்து வைக்க போறோம் இல்லையா, அதுக்கான செலவுகளுக்கு தான். ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they may join the re-repeaters batch. ரீரிப்பீட்டர்ஸுக்கு வந்து நம்ம சேரணுங்கிறப்ப மனசுல வந்து வைராக்கியம் வெறி உள்ளவங்களும் ஜெயிக்கணுங்கிற ஒரு கான்பிடன்ட் லெவல் உள்ளவங்களோட வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்கணும். ஏன் அப்படின்னா நேம் சேக்குக்கு எப்பயும் பண்ணக்கூடாதுங்கிறது. ஏன்னா இந்த வருஷம் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து கடுமையா நீங்க வந்து கோஆபரேட் பண்ணீங்க, நல்லா உழைச்சிங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதோட இம்பாக்ட் வந்து நான் வந்து ரிசல்ட் கவனிச்சேன். இன்னும் சொல்ல போனா அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் உங்க முகத்திலையும் உங்களுடைய
அந்த ரியாக்ஷனை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகேங்களா? அதே சந்தோஷம், அதே இதோட நீங்க அடுத்த கட்ட நகர்வு போகணும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே, ரோம் நகரின் முறை நாளை கட்டப்படவில்லை. சரியான திட்டமிடலும் இறைவடா உழைப்புமே உங்களை வெற்றியாளராக்கும். ஓகே, இது வந்து சத்தியமான உண்மை இது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ நான் ஹையர் எஜுகேஷனை பத்தி ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஐஎஸ் கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ், ஓகேங்களா, இன்க்ளூடிங் நர்சிங் கொடுத்துருக்கேன். இதுல உங்கள் துறையை தேர்ந்தெடுங்க. ஓகே, சப்போஸ் இது இல்லாம வேற ஏதாவது துறைகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி ஹெசிடேஷன். தாராளமா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வரப்பையும் நான் ரொம்ப டீட்டெயிலாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த கல்லூரிகளாக இருந்தாலும் அந்த கல்லூரியில முதல்ல ஓவர் ஃபோன் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டுட்டு அது நமக்கு வந்து அஃபோர்டபுள் ஆகுமா, அது வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுமா, நம்மளால கட்ட முடியுமா தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டம் மூவ் ஆகுங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது இதுல வீடியோவில் சொல்லாத சில விஷயங்களை விட்டு போயிருந்தாலோ உள்ள உங்களுக்கு டவுட் இருந்தாலோ தாராளமா நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். கவுன்சிலிங் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் வரதுக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, நீங்க அதை பத்தியும் கவலைப்படாதீங்க. முக்கிய தகவல்களா இருந்தா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இது வந்து நிறைய யூகங்களும் நிறைய லைக் வரணுங்கிறதுக்காகவும் வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் நிறைய பேர் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட மூவ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டோட மூவ் என்ன, அடுத்த கட்டமா எப்படி நகரும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஃபியூச்சரும் அது அடங்கி இருக்குங்கிறதுனால நான் கூடுதல் கவனத்தோட இருப்பேன். இந்த ஆண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு எனது இதயபூர்வ வாழ்த்துக்கள். யாரெல்லாம் வந்து மதிப்பெண்கள் போறவில்லை என்று நினைக்கிறீங்களோ அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகுங்க. ஒண்ணு, ஹையர் எஜுகேஷன்ல இப்ப நான் சொன்ன பாதை ஏதாவது தேர்ந்தெடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ரீரிப்பீட்டருக்கான ஒரு முயற்சி எடுங்க. எதுவாக இருந்தாலும் கேர் உங்களுக்கு துணை நிற்கும். நன்றியும் வணக்கங்களும்.